தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மணப்பெண்ணின் மயக்கும் வெக்கம் பாரம்பரிய நிகழ்வில் நடுவில் நாஸ்டாலஜியாய் ஓடும் அலை போல் அழகு பேசும். ஆமாங்க, இப்படி கவிதை பேசும் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ளே இருக்க டிசைன்ஸ்லாம் அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் சில்க்ஸ்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பியோர் சாஃப்ட் சில்க்ஸுங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தி சென்னை சில்க்லேருந்து விவாகா பட்டு பியோர் காஞ்சிபுரம் பட்டுங்க. ஓகேவா? ஓகே, உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு அழகான கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ நிறைய பேருக்கு திருமண விழா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெட்டிங்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டேன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பியோர் ஆர்கானிக் காட்டன் சாரீஸ்ன்னு ஒன்று வந்திருக்குங்க. அதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி புது வெரைட்டி, ஸோ ரொம்ப சாஃப்ட்டுங்க, அது பயங்கர சாஃப்டாக இருந்தது அந்த ஆர்கானிக் சாரீன்றது, அதுவுமே வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த நம்மளோட நங்கை உலா சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நங்கை உலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு லைக் போட்டு, நிறைய பேர் நம்ம சேனலில் ஹார்ட் இன் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. நீங்களும் உங்கள் அன்பை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஹார்ட் இன் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு 20,000 ரூபாயிலேருந்து 30,000 கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 20,000 to 30,000 ரேஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். வெட்டிங் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. ஸோ வெட்டிங் இல்லாத நாளாக என்ன பண்ணுறது, இப்போ இவ்வளோ காசு கொடுத்தனால வாங்க முடியுமான்னு கேட்காதீங்க. ஆனால் இது உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்குங்க. இந்த வீடியோக்கு நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே கண் கொட்டாமல் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். சிலதை எடுத்து நீங்கள் ஞாபகமாகவும் வச்சுப்பீங்க. இந்த சாரீ நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ வெட்டிங், சப்போஸ் வெட்டிங்கில் யாராவது உங்கள் சொந்தக்காரங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அவங்க வாங்கிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் போயிடலாம். ஸோ இது ஒரு டார்க் க்ரீனில் அங்கங்கே மோட்டிவ்ஸ்லாம் நல்லா பெருசாக இருந்ததுங்க உள்ள பாடியில். ஸோ அதனால் தூரமாக இருந்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில் அந்த மோட்டிவ்ஸ் தெரியும். 30,000 to 40,000 ரேஞ்சஸில் இப்போ நம்ம ஒரு 2-3 சாரீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட் சில்க், இந்த ஆர்கானிக் காட்டனு, பியோர் காட்டனுங்கிறது அந்த மாதிரி காட்டன்ஸ்லாம் பார்க்கலாம். இது பியோர் வெட்டிங் சாரீஸ்ங்க. இந்த மாதிரி குட்டி செக்கில் மயில் அன்னம் இருக்கிறது நிறைய பேர் நான் கண் கொண்டு பார்த்துருக்கேன். வீடியோ இருக்கும்போது நிறைய கேர்ள்ஸ் இந்த மாதிரி இது சூஸ் பண்ணுறாங்க. 20,000 to 30,000 தான் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 ரேஞ்சஸ். இது கலர் பாருங்கள், ஒரு கோல்டன் டார்க் ரெட் வித் கோல்டன் பார்டரில் மைல்டு இங்கிலீஷ் கலர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும். சிலதுக்கெல்லாம் ப்ளவுஸ் வருது பாருங்கள், அப்படியே ஒரு தங்கத்தை உடம்போட இழைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருதுங்க. அந்த சாரீ வரும், நீங்கள் பாருங்கள். அந்த ப்ளவுஸை பார்த்து நான் அசந்தே போயிட்டேன். அப்படியே தங்கத்தை ஷீட்டாக எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த சாரீ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 30,000 to 40,000 நான் சொல்லலைங்க. ஆர்கானிக் காட்டன் சாரீஸ் பியோருங்க இது. ஸோ 15,000லேருந்து ஆரம்பித்து 50,000 வரைக்கும் போதாங்க. இது ஒரு சாம்பிளாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுவாங்க. பியோர் ஆர்கானிக் காட்டன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் கூட நம்ம வெட்டிங் கலெக்ஷன் தானே பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதில் நிறைய எடுத்துகிட்டு வரல. ஸோ 30,000 to 40,000 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இது ஒரு ஃபியூஷனுங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காது, ஃபியூஷன் மாதிரி இருக்கும். எந்த ஒரு டிசைன் இருக்காது. நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த கலர் சான்ஸே இல்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாக சொல்கிறேன், வெட்டிங்க்கு இந்த கலர் கட்டினீங்கன்னா ரொம்ப, அதுவும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கட்டினீங்கன்னா சான்ஸே இல்லை. அது மோட்டிவ்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால தூரத்தில் இருந்தாலுமே அது நல்லா தெரியும். அந்த டிசைன்ஸு பார்டரும் நல்லா பெருசாக இருக்குது. ஆப்பா, இந்த கலர் பாருங்களேன், அப்படியே டால் அடிக்குதுல்ல. அப்படியே தங்க கலரில் பாடியில் உங்களுக்கு அது பல்லு தங்க கலரில் இருக்கிறது. அந்த பாடி ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரு. பார்டர் செம்மையாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை. ஒரு மாதிரி ஆரஞ்சுங்க. அப்பா, ஆரஞ்சுனா இதுதாங்க ஆரஞ்சு, அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு. இது நம்ம மயில் தனியாக ஃபஸ்ட்டு பார்த்தோம், நிறையா செக்குடு மயில். இது அங்கங்கே இருக்கிற மயிலுங்க. இது 30,000 to 40,000 மேலே எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரேட் கொடுத்துருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பீஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை விடவே பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எல்லோ பீஸ் அப்பா, எல்லோ வித் பிங்க் என்றைக்குமே பெஸ்ட்டு கலர் தாங்க. எத்தனை தடவை சரி கட்டினாலும் சரி, நீங்கள் இது எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, நம்ம மனசு அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்கும்ல. எல்லோ வித் பிங்க், எல்லோ வித் பிங்க்குன்னு செம்மையாக போயிட்டுருக்கும். நல்ல ஒரு பெரிய பார்டர் இது. இது பார்த்தீங்கன்னா, அவுட் அண்ட் அவுட் ட்ரெடிஷ்னல்ங்க. இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். பட் பிங்க்ல அழகா வந்து கிரீன் காம்பினேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ கட்னிங்னா அழகா இருக்கும். கொஞ்சம் ஓல்ட் மாடல் தான். பட் கட்டி அதுக்கேத்த ஒர்க் பண்ணி போட்டா தான் நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணி போட்டா தான் நல்லாயிருக்கும். இது டார்க் மிர்ச்சி ரெட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்லங்க. அந்த மாதிரி இதில பெரிய பார்டர்ல கிரீன் கலர்ல உள்ள மோட்டிவ்ஸ்லாம் பூவுலயே வந்து ஒரு ஒயிட் பேட்டர்ன் தெரியிற மாதிரி வந்து குடுத்துருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப டார்க் ரெட்டு பிடிக்காதவங்க, அந்த மாதிரி க்ரீன் காம்பினேஷன் பிடிக்காதவங்க சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10,000லேருந்து 30,000 இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க்ஸ் போயிடலாம். எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஆனால் 10,000லேருந்து 30,000க்குள்ளே முடிஞ்சிருந்துன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே தான் இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிளைன் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸாகவும் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் 10,000 ரூபாய், மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் இது வந்து போகுது. எல்லாமே ஒரு சாஃப்ட் சில்க் பேட்டர்ன் தான் சொன்னாங்க. இது வந்து சாஃப்ட் சில்க்குன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆனால் அப்பப்போ என் தொண்டையிலே கிச்சுன்னு ஒரு ஸ்டாப் ஆகிடுது. அதான் அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறி வருது. இதில் மார்க் ஆண்டனியில் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து 10,000 to 30,000. நான் ஒரு சாரீ சொன்னேன்லங்க, ப்ளவுஸ் அப்படி ஒரு கலரு கோல்டன் ஷீட் எடுத்து நமக்கு எப்படி போத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இதில் பாருங்கள், பேரட் எல்லாமே, கிளி எல்லாமே எவ்வளோ அழகாக பேட்டர்ன் வந்திருக்குன்னு. ஸோ இது தாங்க சொன்னேன். அப்படியே ஒரு டார்க் ஒரு மாதிரி கோல்டன் மாதிரி அப்படியே செம்மையாக இருந்த. நிஜமாக அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டால் செம்ம அழகாக இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதில். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான ஒரு இந்த பார்டர் வருது பார்த்தீங்களா, அந்த பார்டரில் இது வந்து கோல்டு சொல்லலாம், ஆரஞ்சு சொல்லலாம், ரெட்டு சொல்லலாம். அந்த மாதிரி 3 வகையான கலர்ஸும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலிஷ் நல்லா பாருங்கள். இதில் சில சமயம் ரெட் மாதிரி தெரியும், கோல்டன் எவ்வளோ அழகாக பலன்னு மின்னுதில்ல. கோல்டு சரியவே எடுத்து உள்ளே கோர்த்து விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இல்லை, கோல்டு சாரீஸும் இருக்குது. வெள்ளி சரி மாதிரி கோல்டு சரியுமே இருக்குது. இது வந்து பியோர் சாஃப்ட் சில்க்குங்க. ஸோ இதில் தாங்க அந்த ப்ளவுஸ் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஜெகஜோதியாக மின்னுதில்ல. இதில் ஆரி ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு தெரியல. இதில் ஆரி ஒர்க் போட்டால் தான் இதோட அழகு தெரியுமா, இல்லை சின்னதாக பண்ணிக்கலாமா, இல்லை கிராண்டாக ஆரி ஒர்க் பண்ணிக்கலாமா, எனக்கு கரெக்டாக தெரியல. மேபி போடாமல் இருந்தால் அதோட அந்த கிளிட்டர்னஸ் நல்லா இருக்குமோ என்னமோ. ஸோ இது அவங்கவுங்க சாய்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போடலாமா வேணாமான்ட்டு. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் பெரிய பெரிய மோட்டிவ்ஸ் இருந்தது. ஒரு மாதிரி இந்த சாரீ நம்ம இப்போ பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஆனியன் பிங்க்னு சொல்லுவாங்களேங்க, ஆனியன் பிங்க். அது மாதிரி மிடில் வர்றது ஆனியன் பிங்க்கில் க்ரீன். இது வந்து ப்ளூயிஷ் தான். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ், பார்க்குறது க்ரீன் மாதிரி இருக்கும். ஆனால் க்ரீன் இல்லை, அது ப்ளூயிஷ் கலரு. ஒரு சட்டில் க்ரீன் மிக்ஸ்டு ப்ளூயிஷ் கலர் மாதிரி இருந்தது. பட் ஆனியன் பிங்க் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்ச் பார்டரில் ஒரு பர்பிள் கலருங்க. ஆரஞ்ச் பார்டரில் ஒரு பர்பிள் கலர். கரெக்டாக வந்து அந்த கலர் காம்பினேஷன் கொடுக்குறாங்கங்க இந்த சாரியில் இருக்கவங்க எல்லாருமே. இதுக்குன்னே படிச்சுட்டு வருவாங்களா, இல்லை அவங்க பிஸ்னஸில் அப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நாலேஜ் வருதான்னு தெரில. கரெக்டாக காம்பினேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த கலருக்கு இந்த கலர் தான் பார்டரு. அது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட விகல்பமாக தெரியாது. ஆனால் நல்லா கான்ட்ராஸ்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணி கொடுக்கும்போது, இப்போ நானே வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி இப்போ ஒரு சாரீக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏதோ ஒரு கலர் சூஸாகவே இருக்காது. அது வந்து நல்லாவே இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இந்த சாஃப்ட் சில்க்கு பாருங்கள், 10,000 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் இருக்கக்கூடிய 20,000 ரூபாய் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது. சான்ஸே இல்லை. அதுவும் நல்ல பெரிய பார்டரில் உள்ளே வந்து யானை, யாழி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து செம்ம கலெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
எனக்கு முக்கியமாக இந்த பார்டர்ஸில் அந்த ஒர்க் பண்ணுறாங்கல்ல அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எல்லோயிஷ் பாருங்கள், ஒரு மாதிரி மைல்டு எல்லோ தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு saree. பட் கட்னா ரிச் வருமோ இல்லையோ ராயல் லுக்கு, கிளாசிக் லுக் வரும். இந்த saree எனக்கு கொஞ்சம் அவ்வளவா பிடிக்கல. ஓகே ரேஞ்ச் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுவுமே ஒரு அழகான ஒரு ப்ளூங்க. இதுவுமே ஒரு ப்ளூ தான் சொல்லணும். ராமர் ப்ளூ சொல்லலாமா என்னன்னு தெரில, இதுக்கு பேர் ராமர் ப்ளூ. பட் அரக்கு பார்டருங்க. அப்போல்லாம் சொல்லுவாங்க அந்த அரக்கு பார்டர் வச்சு saree, அரக்கு பார்டர் வச்சு சாரின்னு அந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸுங்க. அப்போல்லாம் அரக்கு பார்டர் வச்ச saree அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட்டில் உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டாக ஆனியன் பிங்க்கு கொஞ்சம் அந்த ஷேட் வருது. இது வந்து பிங்க்கில் உங்களுக்கு பிளாக் பார்டர். இது பிளாக் எடுப்பாங்களான்னு தெரியல. இப்படி இருக்கும் போது சில பேர் விரும்பி எடுக்கலாம். இந்த கலர் saree இங்கேருந்து பார்க்குறதாங்க அப்படி இருக்கும். நல்லா கிட்ட போங்க, அழகாக பாருங்கள். யானை, குதிரை இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் போட்டு நடுவுலுமே சிம்பிளான ஒரு மோட்டிவ்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நிஜமாக இதில் வந்து எனக்கு க்ரீன் ப்ளவுஸ் போட்டு தைச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த டார்க் பாடாமல்லி கலருக்கும் இந்த பிங்க்குக்கும் இந்த க்ரீனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாடாமல்லி கலர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலர்னுவாங்க. ஆனால் இந்த saree போடும்போது அந்த பேரே அதுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு லுக்காக ரிச் ஆகிடும். இது வந்து ஒரு மாடர்ன் ஃபியூஷன் மாதிரிங்க, உங்களுக்கு டெம்பிள் டிசைன் மாதிரியே வருது. ரெண்டாவது இது பெரிய லாங் பார்டருங்க. பெரிய பார்டருக்கே பெரிய பார்டரு. அப்போ உங்கள் அப்பாவுக்கே அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பார்டர் அது. நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டுனா இதாங்க ரெட்டுன்னு சொல்லிட்டு கண்டதை காட்டுவாங்க எல்லாருமே. ஆனால் இது தாங்க ஒரிஜினல் ரெட்டு. அப்பா நல்ல ஒரு ரெட்டில் டார்க் ஒரு கோல்டன் பார்டரு. நெக்ஸ்ட்டு 1000 to 1500 ரேஞ்சில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சில்க் சாரீஸ். இதோட பேர் இப்போ எனக்கு மறந்துருச்சு, நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட்டடான கலெக்ஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த saree கலெக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது. அதோட முன்னோட்டம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை விடவே இன்னும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுவுமே வரப்போகுது. ஸோ வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை இல்லை, சேனல் நம்ம நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே டப்புன்னு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் நம்ம ஆஃபர் வீடியோ போடுறது வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று வந்து ஜிஆர்டியோட வீடியோ போட்டோம். பேங்கிள்ஸு கம்மி, வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பேங்கிள்ஸ்க்கு மட்டும்தான். அண்டு நெக்லஸ் வந்து போட்டிருக்கேன். சூப்பரான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்குற நெக்லஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த நெக்லஸ் கலெக்ஷனும் பார்க்கணுன்னா உங்களுக்கு மேலே ஐ கார்டு தரேன், இல்லைனா உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டு கார்டில் அந்த ஜிஆர்டியோட கலெக்ஷன்ஸ் தரேன். அது வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய் பாய். இது யாருக்காவது தேவைப்படலாம், மறக்காமல் நம்மளோட ஃபேவரட் அந்த ஹாட் இன் கமெண்ட்டை எல்லோரும் கொடுத்து உங்கள் அன்பை இந்த உலகுக்கே தெரிவிங்க.